தொடக்க நூல் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். ஆபிரகாமுக்கு வயது 99 இருந்த பொழுது, ஆபிரகாமுக்கு வயது 99 இருந்த பொழுது, அல்லேலூயா. எத்தனை வயசாயிட்டு? சத்தமா சொல்லுங்க, எத்தனை வயசாயிட்டு? 99 வயசுல ஒருத்தனை போய் பார்த்து, ஐயா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? சொல்லுங்க, என்ன சொல்லுவாரு? இப்பமே 50 வயசுக்குள்ளேயே என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா போவாம இருக்கங்க. அல்லேலூயா. 99 வயதான ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தோன்றினார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தோன்றுகிறார். ஒருவேளை இந்த ஆபிரகாமுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? அவருடைய மனநிலைமை என்ன, எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்க வேதத்துல தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 17ஆம் அதிகாரம் இந்த முதல் வசனத்தை பிறகு படிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. 15வது வசனத்தை படிக்குமா? கடவுள் ஆபிரகாமிடம், உன் மனைவியை சாரா என அழைக்காதே, இனி சாரா என்பதே அவளுக்கு ஆசி வழங்குவேன், அவள் வழியாக உனக்கு ஒரு மகனையும் தருவேன், அவளுக்கு நான் ஆசி வழங்க அவள் வழியாக நாடுகள் தோன்றும், மக்களினங்களுக்கு அரசர்களும் அவளிடமிருந்து உதிப்பர் என்றார். கை தட்டுங்க பாப்போம், நல்ல கை தட்டுங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க நல்ல கவனிச்சு பாருங்க. 99 வயதான ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவி பேர் இனிமே சாரா இல்ல, சாரா. சொல்லிட்டு சொல்றாரு, உன் மனைவிக்கு உனக்கு ஒரு குழந்தையை தருவேன், உன் மனைவி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பா சொல்லிட்டு ஒரு பெரிய ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை அவருக்கு விரிவுபடுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிச்சு பாருங்க. அந்த வசனத்தை படிக்கும் போது 99 வயதான ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு முதிர் வயதுல இந்த காலகட்டத்துல உனக்கு ஒரு மகனை அவள் பெற்று தருவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதுல சொல்ல பாருங்க, நான் அவளுக்கு ஆசி வழங்குவேன், அவள் வழியாக நாடுகள் தோன்றும், மக்களினங்களுக்கு அரசர்களும் அவளிடமிருந்து உதிப்பர். நம்ப முடியுதா? நம்ப முடியுமா? ஆபிரகாம் என்ன சொன்னாரு? ஆண்டவரே ரொம்ப நல்லது, சிறப்பான ஆசீர்வாதம் கொடுத்திருக்கீர், நன்றின்னு சொன்னாரா? நான் அவருக்கு தெரிந்தது என்ன தெரிந்தது? பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, தெரிந்தது. நல்ல சொல்லுங்க, தெரிந்தது. உங்களுக்கு தெரிந்தது. என்ன தெரிஞ்சது? உன் பலகீனம் உனக்கு தெரியும், அப்படிதானே? உன் பிரச்சனை உனக்கு, உன் கவலை உனக்கு, நீ எதுக்கு அழுறன்னு உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு ஆபிரகாம் தனக்குள்ளாக அவருக்கு தெரிந்த அவருடைய சோகங்களையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் அவர் சுமந்து கொண்டு அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நீங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும். என்ன சொன்னார்னா, அடுத்த வசனத்தை படிங்க, 17ஆம் வசனம். ஆபிரகாம் தாழ்படிந்து வணங்கி நகைத்து, 100 வயதிலா எனக்கு குழந்தை, 90 வயது சாராவா என்று தமக்குள் சொல்லிக்கொண்டு கடவுளிடம், உம் திருமுன் இஸ்மயேல் வாழ்ந்தாலே போதும் என்றார். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, உங்க மனநலம் என்ன? ஏதோ கஞ்சி கிடைக்கிறது கிடைச்சிட்டு போட்டுப்பா, அதையும் கெடுத்துறாத. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இங்க ஆபிரகாம் என்ன பண்றாரு? ஆண்டவரே சொல்றாரு, எப்பா உன் மனைவி ஆசீர்வதிக்கிறேன், அவள் வழியாக மக்களினங்கள் தோன்றும், அரசர்கள் தோன்றுவார்கள். ஆனா ஆபிரகாம் சொல்றாரு, அதெல்லாம் வேண்டாம், இனிமே என்ன நடக்க போகுது? இஸ்மயேல் நல்லா இருந்தா போதும். இன்னைக்கு எப்படி வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க எப்படி வந்திருக்கீங்களோ அந்த இடத்தில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், நீங்கள் தேவனுடைய வல்லமையை இன்னமும் நீங்கள் விசுவசிக்கவில்லை. அல்லேலூயா. நம் கடவுளாகிய ஆண்டவருடைய வல்லமையை நாம இன்னும் விசுவசிக்கல. அதனாலதான் அந்த முதல் வசனத்திலே பாருங்க, தொடக்க நூல் ஆதியாகமம் 17:1 சொல்கிறது, நான் எல்லாம் வல்ல இறைவன். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு, நீ என்ன நினைக்கிற? இஸ்மயேல் நல்லா இருந்தா போதும். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் யார் தெரியுமா? எல்லாம்
எல்லாம் வல்ல இறைவன். ஆமென். பக்கத்துல கை கூட சொல்லுங்க, உங்க மனசுல உள்ள எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவதற்கு தேவன் வல்லவர். மனசுல மட்டும் இல்ல, வாழ்க்கையில, சூழ்நிலையில எல்லாவற்றையும் தேவன் மாற்ற வல்லவர். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.